ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். 2017 நடந்த இஓ எக்ஸாம் கிரேட் 4ல் உள்ள பொது தமிழ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 100 கொஸ்டின்ஸ் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் எங்கு உள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிள்ளையார்பட்டி. ஓகேவா? தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில் இருக்குது. அடுத்த செகண்ட் கொஸ்டின், ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன் இதழில் உவே சுவாமிநாதன் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் அப்படிங்கிறது பேரில் தொடராக எழுதினார். அடுத்தது, நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலி நீக்கி மருந்து எது? இது ஓல்டு புக்குள்ள உள்ளது, இது அவ்வளோ தேவை கிடையாது. ஓகேவா? இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பின் நஞ்சின் மூலம் தயாரிக்கப்படும் வலி நீக்கி மருந்து கோப்ராக்ஷன். அடுத்த கேள்வி, சண்பக பாண்டியன் எனும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன்? சண்பக பாண்டியன் எனும் பெயர் பெற்ற பாண்டியன் மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூடாமணி பாண்டியன். அடுத்த 5வது கொஸ்டின், மேவும் மேன்மை மூக்கு உரம் பெறும் வன்மை இத்தொடரில் உரம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் மார்பு. தலையா வெப்பம் தலைக்கவும் எனும் தொடரில் தலை என்பதன் பொருள்? ஆன்சர் தலை அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைச்சொல். தமிழகத்தின் வெஸ்ட் வர்த் என அழைக்கப்படுபவர்? இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை. தமிழகத்தின் வெஸ்ட் வர்த் என்று அழைக்கப்படுபவர் யாரு? வாணிதாசன். அடுத்த 8வது கொஸ்டின், சம்புவின் கனி என குறிப்பிடப்படுவது? சம்புவின் கனி அப்படின்னு குறிப்பிடப்படுவது பார்த்தீங்கன்னா நாவல் பழம். அடுத்தது, சந்திரன் சுவர்க்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர்? சந்திரன் சுவர்க்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புகழேந்தி புலவர். திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஞானப்பிரகாசம், தஞ்சை ஞானப்பிரகாசம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கடம் என்ற சொல்லின் பொருள் என்ன? கடம் என்ற சொல்லின் பொருள் உடம்பு. அகத்துறுப்பு என்பது? அகத்துறுப்பு அப்படிங்கிறது என்னதான்? அகம்னா மனம், மனதின் உறுப்பு அன்பு. அடுத்த, தமிழ் மொழி பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் யார்? தமிழ் மொழி பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது? தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனோட காவியம் பூங்கொடி. நற்கலை என்று அழைக்கப்படும் கலை? ஆன்சர் அழகு கலை. கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம்?
கால்டுவெல் வந்து தமிழகத்துல இடையன்குடி அப்படிங்கிற இடத்துல வந்து வாழ்ந்தார். அடுத்து பொறுத்துக. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட பொழுது வந்து என்ன, திணை கொடுத்துட்டு பொழுது வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்க, குறிஞ்சி அப்படிங்கிறதோட பொழுது வந்து பார்த்தீங்கன்னா யாமம். முல்லையோட பொழுது வந்து மாலை. மருதம் வந்து வைகரை. நெய்தல் வந்து ஏற்பாடு. பாலை வந்து நண்பகல். ஸோ ஆன்சர் வந்து 43512. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 43512. அடுத்த கொஸ்டின். ஏற்பாடு என்னும் சொல்லில் பாடு அப்படிங்கிறது வந்து என்ன பொருள்? ஏற்பாடு சொல்லில் வந்து பாடு அப்படிங்கிறது வந்து என்ன பொருளை வந்து குறிக்கிறதுனா மறையும் நேரம் அப்படிங்கிட்டு பொருளை வந்து குறிக்கிறது. வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர்? ஆன்சர் வந்து வைரமுடைய நெஞ்சு வேணும் அப்படின்ட்டு கூறிய கவிஞர் வந்து பாரதியார். அடுத்தது, ஏங்கொழி நீர் ஞால திருக்களற்றும். ஓகேவா, இந்த பாடல் வரி வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்ன? ஆன்சர் வந்து தண்டி அலங்காரம். முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர்? திருவள்ளுவர். தமிழ் பிரெஞ்சு கையரக முதலி எனும் நூலை வெளியிட்ட கவிஞர்? தமிழ் பிரெஞ்சு டிக்ஷனரி, கையடக்க டிக்ஷனரியை வெளியிட்டவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். ஓகே, வாணிதாசனுக்கு பிரெஞ்சு வந்து நல்லா தெரியும். அடுத்தது, அறவுரை கோவை எனும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? அறவுரை கோவையில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 10. அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி. பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினி மார்புகளை பழித்து காட்டாதே என்று பாடிய சித்தர்? ஆன்சர் வந்து கடுவெளி சித்தர். அம்மானை என்பது யார் விளையாடும் விளையாட்டு? ஆன்சர் என்னது? அம்மானை அப்படிங்கிறது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாரு? தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் வே. ராமலிங்கனார். அவர் நாமக்கல் கவிஞர்னு அழைக்கப்படுவார். களியின்ப நல்வாழ்வு கொண்டு கன்னித்தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று பாடியவர்? ஆன்சர் வந்து கோவா அப்துல் லத்தீப். காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர்? வின்ஸ்டன் சர்ச்சில். இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில். அடுத்த கொஸ்டின். கீழ்ஜாதி மேல்ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லாருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர்? ஆன்சர் வந்து பெரியார். அவல் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் என்ன? அவல் அப்படின்னா வந்து சரியான மீனிங் வந்து பள்ளம். அதோட எதிர்ச்சொல் வந்து மேடு. அடுத்த ஒரு பொறுத்துக. ஒப்புரவு, சால்பு, மாற்றார், கட்டளை.
இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2143. ஒப்புரவு, உதவுதல், சால்பு, சான்றாமை, மாற்றார், இது மாற்றார் அப்படிங்கிறது பகைவர், கட்டளை அப்படிங்கிறது உரைகள். சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது. சரஸ்வதி பண்டாரம் அப்படின்னு அழைக்கப்படுவது புத்தகச்சாலை. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர். ஆன்சர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைத்தது யாரை? தென்னாட்டின் ஜான்சி ராணி யாரு? அஞ்சலை அம்மாள். காந்தியடிகளால் அழைத்தது அஞ்சலை அம்மாள் தான். ஆற்றுணா வேண்டுவது இல் இவ்வடியின் பொருள். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஆப்ஷன் பி, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். வருகை என்பது டேஷ் பருவத்தை குறிக்கும். வருகை அப்படிங்கிறது என்னது? 6வது பருவத்தை குறிக்கும். முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு கிரீஸ். விசும்பு எனும் சொல்லின் பொருள். விசும்புனா வந்து வானம் அல்லது ஆகாயம் அப்படின்ட்டு பொருளை வந்து தரக்கூடியது. பெண்கள் எல்லாம் அரம்பையர் போல் ஒளிரு நாடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் பாஞ்சாலி சபதம். உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு. ஆன்சர் வந்து 20ஆம் நூற்றாண்டு. இவற்றுள் எத்தொடர் வள்ளலார் கூறாத தொடர்? ஆன்சர் வந்து கோநோக்கி வாழும் குடிபோல் நிற்காதே அப்படிங்கிறது வள்ளலார் வந்து கூறாத தொடர். உலா மடல் எனும் நூலின் ஆசிரியர். ஆன்சர் வந்து ஜெயகொண்டார். உதடுகள் இரண்டும் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள். இப்பு, இம்மு. உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய தமிழ்நாட்டு அறிஞர்கள். வெளிநாட்டு அறிஞர்கள். ஓகேவா? உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள். ஆன்சர் வந்து ஜி.இ. போப், சுலில் வின்சோன். கண்ணன் என்பதன் பகுபதம். கண்ணன் அப்படிங்கிறது வந்து சினை பெயர். நான் யான் என்பன. நான் யான் அப்படிங்கிறதுலாம் வந்து தன்மை ஒருமை பெயர்கள். உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல். திருவாசகம். மேரி கியூரி, பியூரி கியூரி இணையர் இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. இதெல்லாம் இனிமேல் கேட்க வாய்ப்பில்லை. ஆன்சர் வந்து 1903. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர். தமிழக அரசோட முதல் அரசவை கவிஞர் யாரு? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வழங்கிய ஆண்டு. ஆன்சர் 1990. வங்க சிங்கம் என அழைக்கப்படுபவர். வங்க சிங்கம் அப்படிங்கிறது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்.
எட்டு தொகை நூல்களுள் ஒன்று. இந்த கொஸ்டின் வந்து தப்பா கேட்டிருக்காங்க. ஓகேவா? எட்டு தொகை நூல்களுள் ஒன்று வந்து அகநானூறு, புறநானூறு, பதிற்று பத்து. இந்த மூன்றுமே வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று தான். திருக்குறள் மட்டும்தான் வந்து என்னது 15 கீழ்கணக்கு நூல்களில் வந்து ஒன்று. இங்கே வந்து எட்டு தொகை நூல்களில் அல்லாததுன்னு கேட்டிருக்கணும். ஓகே, அப்பந்தான் வந்து கரெக்ட். நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார்? ஆன்சர் வந்து நூல்கள். பட்டினம் பாக்கம் என்று அழைக்கப்படுவது. பட்டினம் பாக்கம் அப்படின்ட்டு எதை வந்து சொல்லுவோம்னா, கடலை அடுத்து இருக்கும் ஊர்கள் வந்து பட்டினம் பாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய ஊர்கள் பட்டினம் அப்படின்ட்டும் சிறிய ஊர்கள் வந்து பாக்கம் அப்படின்ட்டும் அழைக்கப்படும். தவறான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் வந்து 1944 பிரகாசம் முதலமைச்சராக இருந்தார் அப்படிங்கிறது தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவில் இருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது? ஆன்சர் வந்து அதியமான். உள்ளது சிதைப்போர் உளரென படார் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். குறுந்தொகை. கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம். யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா சச்சின் ஆனந்தம். இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தை இத்தொடரை பாடிய கவிஞர். ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தை, இது வந்து பாரதிதாசனோட தொடர். அயலார் தமக்கும் அன்பை செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டடாம். பெண்மையை புகழ்ந்தவர் யார்? அயலார் அன்பை செய்யும் ஞானம் கெடாமல் நட்பு கொண்டடாம், பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். அடுத்த, நடுவண் அரசு டேஷாம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது? ஆன்சர் வந்து 1978. 1973 இறப்பாரு. ஓகேவா? 78 வந்து இந்த விருது, 1970 வந்து யுனெஸ்கோவோட விருது வந்து கிடைக்கும். நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பாண்டித்துரையார். பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்களில் ஒன்று டேஷ் இல்லாமை. ஆன்சர் வந்து சொத்துரிமை இல்லாததுனால. இன்ஸ்டன்ட் எனும் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல். இன்ஸ்டிங்க்ட்னா வந்து என்னன்னா, இன்ஸ்டிங்க்ட்னா வந்து இயற்கை அறிவு. அடுத்த, பொறுத்துக தாவர உறுப்பு பெயர்கள். இந்த மாதிரி கேள்வி பழைய புக்கில் இருந்திருக்கா? இது புது புக்கில் தான் இப்போ கொடுத்துருப்பாங்க. ஓகே, மூங்கில் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இலை. வேப்பம் அப்படிங்கிறது வந்து தலை. கமுகம் அப்படிங்கிறது கூந்தல். நெல் அப்படிங்கிறது தாள். ஆன்சர் வந்து
4321. Answer option D 4321. அடுத்த ஒரு பொறுத்துக. எங்கர் பகைவர் எங்கோ மறைந்தார், பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், சபைகளில் தமிழ் எழுந்து முழங்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தனர். இதற்கு வந்து என்னது, பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படிங்கிறது வந்து கவி கண்ணதாசன். ஓகேவா, எல்லாமும் எல்லாம் பெற வேண்டும் கண்ணதாசன். சபைகளில் தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் அப்படிங்கிறது கவிமணி தேசிய விநாயகன். ஆன்சர் வந்து 4312. பண்டையர் தமிழர் எருது விடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர்? ஆன்சர் வந்து ஏறுதழுவுதல். வினையை ஆடவர் குயிர் எனும் கூறும் நூல். ஆன்சர் வந்து குறுந்தொகை. உமர் கய்யாம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டேஷ். அவர் வந்து ஒரு பாரசீக கவிஞர். அறிவு உண்டாக்குக என வாழ்த்தியவர் யார்? அரவண அடிகள். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்று மொழியியல் அறிஞர் யார் வந்து சொல்லியிருக்கா? ஆன்சர் வந்து நோம் சாம்சுகி. தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர்? தமிழரசு குறவஞ்சியை இயற்றியவர் வரதனஞ்சர். தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல். ஆன்சர் வந்து 1810. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர்? தோழர் ஜீவானந்தம். தேசிய காத்தல் செம்மல் என்று பாராட்டப்பெற்றவர் யார்? ஆன்சர் வந்து முத்துராமலிங்கனார். தண்ணீரில்லாத தமிழ் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல். தண்டி அலங்காரம். தண்ணீர். அடுத்த உலகின் முதல் இரு முறைமைகளை பற்றிய உரையாடல் எனும் நூல் வெளிவந்த ஆண்டு. சிலந்தாவ கிடையாது, 1632. நெடும்புணருளால் வெல்லும் முதலை அடும்புணரின் நீங்கின் அதனை பிற. ஸோ இதில் பயின்று வந்துள்ள அணி. ஆன்சர் வந்து பெரிது மொழிதல் அணி. இந்த ஒவ்வொரு அணியும் வந்து என்னன்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பகுத்தறிவு கவிராயர் என்று தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர்? பகுத்தறிவு கவிராயர் யார்? உடுமலை நாராயண கவி. அடுத்த ஆறுகளி உலகத்து மட்கெட்டெல்லாம் ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கம் உடைமை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அறவுரை கோவை. ஒரு 10 லைன் இருக்கும், அதில் ஒன்று.
ஐவர் கடமையை உணர்த்தும் நூல். ஆன்சர் வந்து புறநானூறு. தாய்மானவரின் மனைவி பெயர் வந்து என்ன? ஆன்சர் வந்து மட்டுவார் குழலி. பிரபந்தம் என்பதன் பொருள் ஆல்ரெடி பார்த்ததுதான். பிரபந்தம் அப்படிங்கிறது நன்கு கட்டப்பட்டது. பதினேழு என்ற எழுத்து 17 நம்பருக்கு சரியான தமிழ் எண்ணை வந்து எழுதுக. ஆன்சர் வந்து காயே. நாலடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர்கள். சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளில் தமிழ் எழுந்து முழக வேண்டும். இது அந்த பொருத்துக்களை கொடுத்துருந்தாங்களா, அதே வந்து கேள்வியா கேட்டாங்க. ஆன்சர் வந்து என்னது? கவிமணி தேசிய விநாயகனார். பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை. நாட்டுப்புற பாடல்கள். அடுத்தது கலிப்பா டேஷ் ஓசையை கொண்டது. துள்ளல், துள்ளி விளாண்டு களைப்பாயிட்டு. அடுத்து ஈரி வலை, மாமலை, தன்குடை, கையேந்தி. இதோட பொறுத்துக. இப்போ மாமலை அப்படிங்கிறது உரிச்சொற்சொடர். தன்குடை அப்படிங்கிறது பண்பு தொகை. இந்த மாதிரி தானே வரும் ஆன்சர். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஈரி வலை அப்படிங்கிறது வினைத்தொகை. ஓகேவா? மாமலை அப்படிங்கிறது உரிச்சொற்சொடர். தன்குடை, தன்மணல் அப்படிங்கிறதுலாம் வந்து பண்பு தொகை. கையேந்தி ஏழாம் வேற்றுமை தொகை. ஸோ 4 3 1 2. இன்புற்றார் ஏதும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். திருக்குறள். குளவி என்பதன் பொருள். இந்த ல வந்துச்சுன்னா குழந்தை. ஓகேவா? இந்த ல வந்துச்சுன்னா தேனி. பிரணவ கேசரி என அன்போடு அழைக்கப்படும் தேசிய தலைவர் முத்துராமலிங்கனார். உயிர் வழி படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிப்பது. குளோரோஃப்ளோரோ கார்பன். ஓசோன் ஓட்டை போடுது. வசன நடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர். ஆன்சர் வந்து பரிதிமார் கலைஞர். அடுத்த ஒரு பொறுத்துக. இது வந்து நேரு பாடத்துல வரும். டால்ஸ்டாயின். டால்ஸ்டாய் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ஒரு ரஷ்ய நாட்டு கவிஞர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு கவிஞர். பெர்னட் ரசல் சிந்தனையாளர், கல்வியாளர். கிருபாலினி வந்து விஸ்வ பாரதியில் வந்து பணிபுரிந்த பேராசிரியர். பிளாட்டோ வந்து கிரேக்க சிந்தனையாளர். நடு திராவிட மொழிகளில் ஒன்று. ஆன்சர் வந்து கோயா. ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கியவர். ஆன்சர் வந்து தாய்மார்கள். பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை. அறிவும் சுயமரியாதையும். ஆன்சர் 1,4. பெரியார் தம் வாழ்நாளில் டேஷ் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார்.
ஆன்சர் வந்து 13-12. தவறான தொடரை கண்டறிக. பல தமிழக பொருட்கள் சீனாவில் விற்கப்பட்டன. சரி. சீனத்து பட்டும் சர்க்கரையும் வந்து தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யானன. சரி. தமிழகத்தின் வாணிக பொருட்கள் பற்றி குறிப்பிட்டுள்ள நூல் வந்து புறநானூறு கிடையாது. ஓகேவா? பட்டினப்பாலை மதுரை காஞ்சியில தான் அதை பற்றி வரும். கரும்பு சீனாவிலிருந்து பயிரிடப்பட்டது. சரி. ஆன்சர் இதோட சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? இதான் வந்து சரியான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.